ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உயிர்ப்பிக்கும் தெய்வ வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பாரம், ஒரு துக்கம் என்னவென்று சொன்னால், என்னுடைய நீதி எடுபட மாட்டேங்குது, என்னுடைய நியாயம் எடுபட மாட்டேங்குது. என்னுடைய பக்கத்தில் நீதி இருந்தும் நியாயம் இருந்தும் நான் யார் இடத்துல சொல்கிறது? யார் எனக்காக நியாயம் பேசுவார்கள்? யார் எனக்காக வழக்காடுவார்கள்? பைபிள்லையும் நம்ம வாசிக்கும் போது லூக்கா 18 ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஏழை விதவை தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் இடத்துல இருக்கிற பிரச்சனையின் நிமித்தம் ஒரு அநீதி உள்ள ஒரு மனிதனிடத்துல போய் நியாயம் கேட்கும்படியாய், விசாரிக்கும்படியாய் அவள் ரொம்ப நாளா அந்த நியாயாதிபதியை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறா. அந்த நியாயாதிபதிக்கு மனதே இல்லை. ரொம்ப நாளாய் கழித்து அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, இந்த விதவை என்னை ரொம்ப நாளா தொந்தரவு செய்யறதுனால இவளுக்கு ஒரு நீதி நியாயத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி, தெய்வ பிள்ளைகளை, ஒரு அநீதி உள்ள ஒரு மனிதன் அநேக நாட்களுக்கு பிற்பாடு அவளுக்கு ஒரு நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கும் போது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். எந்த மனிதன் உங்களுடைய நீதியை புரட்டினாலும், நியாயத்தை புரட்டினாலும், நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அவர் உங்களுக்காக வழக்காடுவார், நீதி செய்வார், நியாயத்தை செய்வார். இன்றைய தினம் உங்களுடைய ஜெயத்தின் நாளாய் கர்த்தர் மாற்றுவார். தெய்வ பிள்ளைகளை, பாரப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காய் வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு. அவருடைய பட்சத்தை சார்ந்து நில்லுங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட்.